பரிசுத்த ஆவி பெற்ற ஆதி விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தார்? How the earlier believers those received the Holy Spirit. அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. And before receiving Holy Spirit their life was different. அபிஷேகம் பெற்ற பின்பு அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது? After receiving Holy Spirit how their life was. இன்னைக்கு நம்மில் अनेகர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெறாதவர்களும் இருக்கிறோம். Today many of us have received the anointing and some of them have not received the anointing. அபிஷேகம் பெற்ற பின்பு நம்முடைய வாழ்க்கை நிலை ஸ்தரம் எப்படி இருக்கிறது? After receiving the unction how was the status of our life? ஆரம்ப காலங்களிலே அப்போஸ்தல கால விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள்? How the believers in the early period during the apostle period they lived. அதுதான் நம்முடைய மாதிரி. That is our model. அதத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். That pattern we have to follow. அதுல 12 அம்சங்கள் இருக்கிறது. There are 12 aspects given there. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 12 அம்சங்கள் நிறைந்ததாக இருக்கும். A person who have received the anointing he should have the 12 aspects in his life. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 42 வசனம். Acts of the Apostles chapter 2 verse 41 and 42. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆரம்பகால விசுவாசிகளுடைய நிலவரங்களை நீங்கள் பாருங்க. You can see the earlier state of the believers. முதலாவது அபிஷேகம் பெற்றால் இல்லாவிட்டால் ஞானஸ்நானம் எடுத்தால் சபையில சேர்ந்தால் முதலாவது உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். When they are saved, when they are baptized, when they are coming to the church, first they must learn the doctrines and truths. அதுதான் நம்முடைய அஸ்திபாரம். That is our foundation. அதுவும் அப்போஸ்தல உபதேசமா இருக்கணும். That should be the apostolic doctrines. அப்போஸ்தல உபதேசம் தான் ஒரு மனிதனுடைய அஸ்திபாரம். The apostle doctrines is the foundation of a man. இன்னைக்கு அப்போஸ்தல உபதேசம் மற்றவங்களுக்கு டஃப்பா இருக்கு. Today the apostolic doctrines seems to be so rough or hard for them. எபிரேயர் 3:1 படி இயேசு ஒரு அப்போஸ்தலர். According to Hebrews chapter 3:1 Jesus is an apostle. அவர் சொன்ன உபதேசங்கள் ஜனங்களுக்கு கடினமாக இருந்தது. The doctrines which are taught the people seem to be very hard for them. யோவான் 6:60 அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க. He say this word in John chapter 6 verse 60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இயேசு அப்போஸ்தலர் அவர் சொன்ன உபதேசம் அவங்களுக்கு கடினமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் இந்த கடினமான உபதேசத்தை தான் நமக்கு அஸ்திபாரமா தர்றாரு. Jesus an apostle when he taught the people the gospel it was seemed to be hard saying for them but the hard saying and the hard doctrines forms as a foundation for us. திட அஸ்திபாரமான வெளியேறப்பட்டதான ஒரு அஸ்திபார கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன்னு தேவன் சொல்றார். And the Lord says I am keeping a stone that is precious and foundation stone upon Zion. அஸ்திபாரம் திடமா இருக்கணும். அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா நீங்க உபதேசத்துக்குள்ள இறங்கணும். When the foundation is to be strong we have to enter into the doctrines. நீங்க வெளியவே நிக்க கூடாது. We should not stand outside. கரையில நின்னு வேடிக்கை பார்க்க கூடாது. Standing on the shore you should not exhibit. அப்போஸ்தல உபதேசம் என்பது ஒரு அஸ்திபாரம். The apostolic doctrines is a foundation. இரண்டாவது Secondly அவர்கள் அந்நியோன்யத்திலே உறுதிப்பட்டார்கள். and they found firm in communion. அந்நியோன்யம் fellowship. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஒரு ஐக்கியத்திலே இருக்கணும். அந்நியோன்யங்கிறது ஐக்கியத்தை காண்பிக்கும். A people of God should be found in the right fellowship and right union. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? How many are found like this? நமக்குள்ள ஐக்கியம் இல்லன்னா இந்த உபதேசம் இல்ல அபிஷேகம் பெற்றதுல அர்த்தமே கிடையாது. If you are not having fellowship or unity in us there is no use of getting this receiving anointing. ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நமக்கும் தேவனுக்கும் இருக்கணும். We must have the close relationship with we and God. ஒரு தெய்வீகமான ரிலேஷன்ஷிப் நமக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இருக்கணும். We must have the divine relationship with we and the fellowship of the saints of God. ஒரு ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப் விசுவாசிகளுக்கும் இருக்கணும். Between the believers and believers there should be a firm spiritual relationship. இந்த மூணு ஒரு விசுவாசிக்கு தேவை. These three are highly needed for a believer. தேவனோடு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், a close relationship with God, ஊழியக்காரங்களோடு
ஒரு தெய்வீகமான ரிலேஷன்ஷிப். Having a spiritual or divine relationship with the servants of God. விசுவாசிகளோடு ஒரு ஆவிக்குரிய fellowship. And having a spiritual fellowship with the believers. அபிஷேகத்துல இதெல்லாம் துவக்க கால அனுபவங்கள். And these are the beginning experience of anointing. மூன்றாவது அப்பம் பிக்குதல். Thirdly, breaking of bread. இது கம்யூனியன் சர்வீஸ காண்பிக்கும். And this shows a communion service. ஒரு விசுவாசி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கம்யூனியனை விடவே கூடாது. A believer after taking water baptism, he should never forsake taking part in the communion. ஏனண்டா அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்டது. It is not any kind of rituals, it belongs to the eternal life. அதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. என் மாம்சத்தை புசியாமல் என் இரத்தத்தை வானாமல் இருந்தால் அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை என்று இயேசு யோவான் 6:53-54 பேசுகிறார். In John chapter 6 verse 53 and 54 he says, if he take part not in the flesh and meat and drink, and he cannot take part in the eternal life. அதனாலதான் நம்ம கம்யூனியன் அதிக முக்கியத்துவம் படுத்துறோம். So we are giving more importance to the communion. அதுக்காக சுத்திகரிக்க சொல்றோம். And we are making them to sanctify. உபவாசம் எடுக்க சொல்றோம். We ask them to take fasting. ஒப்புரவாக சொல்றோம். And we ask them to reconcile. மன்னிப்பு கேட்க சொல்றோம், மன்னிக்க சொல்றோம். And we ask them to ask for forgiveness and forgive others. விட்டு கொடுக்க சொல்றோம். And we ask them to shake their thing. ஜீவியத்தை சுத்திகரிக்க சொல்றோம். And we ask them to sanctify their life. பல பிரதிஷ்டை பண்ண சொல்றோம். And we make them to make a consecration. அபிஷேகம் பெற்றபோது அந்த ஜனங்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் அடுத்து ஜெபத்திலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். When they received the anointing and they continued steadfastly in the apostle doctrines, fellowship, in breaking of bread and in prayers. நல்ல ஒரு ஜெபம் இருக்கணும். You must have right prayer. இப்ப 6:30 நீங்க வந்தீங்கன்னா 8:30 வரைக்கும் சும்மா போராடணும். When you come to 6:30 till 8:30, you have to meddle a lot with God. இது ஒரு மல்யுத்தம் மாதிரி தான். And it's like wrestling. ஒருவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். And if he is not doing the mastery according to the law, he cannot be crowned. சரியா நம்ம போராடணும். You have to wrestle hard. நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே. And you have overcome by striving hard with man and God. விடக்கூடாது. You should not leave. நின்றணும். You have to withstand. ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுறது இல்ல. And without blessings, I will never leave you. என்கிட்ட பேசுங்க. And you have to speak to me. எனக்கு தரிசனம் தாங்க. You give me a vision. எனக்கு பழைய கிருபையை தாங்க. Give me the old grace. பூர்வ கிருபைகள் எங்கே? Where are the former grace? ஆண்டவர்ட்ட கேளுங்க. You must ask for him. எலிசா ஒரு யோர்தான் கரையில் நின்னு ஒரு கத்துனா என்ன கத்துனா? எலியாவின் தேவன் எங்கே? And Jordan was standing on the river bank, he was shouting, Elijah was shouting, where is the Lord of Elijah? கர்த்தர்ட்ட கிதியோன் கேக்குறான், பூர்வ காலத்து அற்புதங்கள் எங்கே? And Gideon is asking to God, where are the miracles of the former state? உன்னுடைய ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். Your prayers are very important. பிரேயர் கரெக்ட்டா இருந்தா லைஃப் கரெக்ட்டா ஆயிரும். If your prayers are proper, your life will be proper. தடுமாற்றம் ஆனாலும் ஜெபம் திருப்பி சரிப்படுத்திடும். Even if you stumble, you must make the prayer life proper. என்ன லெவல்ல இருந்தாலும் அவன் பிரேயரை கொண்டு வந்துட்டானா பேலன்ஸ் ஆயிடுவான். Whatever level he may stand and whatever state he may be, when he is balancing, his prayer life becomes proper. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பின்னால கேக்குதா? Are you able to understand what I say? பின்னால கேக்குதா? உங்களுடைய லைஃப்ல நீங்க பிரேயரை மட்டும் நீங்க விடாம அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படியாவது கர்த்தர் செஞ்சிடுவாரு. லைஃப ஸ்பிரிச்சுவலா பேலன்ஸ் பண்ணிடுவாரு. In your life, if you are not forsaking your prayer life, then you can, the Lord will make your spiritual life in a balanced level. ஐந்தாவது. Fifthly, 43ஆம் வசனம் சொல்லுகிறது பயம் உண்டாயிற்று. and 43rd verse is mentioning that they got feared. இது தெய்வ பயம். And this is the fear of God. ஒரு தேவனுடைய பிள்ளை தெய்வ பயம் உள்ளவனா இருக்கணும். A person is children of God must have a fear of God. அது ரொம்ப முக்கியம். It is very important. நீங்க மனுஷனுக்கு பயப்படுறீங்க. And you are fearing for man. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். And if you fear for man, it brings a snare for you. லூக்கா 18:2 பார்க்கும்போது, When we'll see in Luke chapter 2 verse 42, லூக்கா 18:2 பார்க்கும்போது 18:2 of Luke, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயப்படாதவன். அப்படினால அவனுடைய ரியாக்ஷன் என்னது சொல்லுங்க? அவன் தேவனுக்கு பயப்படாதவன். அவனுடைய ரியாக்ஷன் என்னது? மனுஷனை என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். And he will not fear for God and he will not fear for man. எப்ப நம்ம தேவனுக்கு பயப்படலையோ அப்ப யாரை மதிக்க மாட்டோம்? புருஷனையோ மனைவியோ
பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ உயர் அதிகாரிகளையோ ஊழியர்களையோ யாரையுமே மதிக்க மாட்டோம். When we fear not God, we will fear not anything for any people, I will not give respect for any others. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கா இல்லையாங்கறதை இப்ப கண்டுபிடிக்கலாம். You have to check whether you are having godly fear. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா யாரை மதிப்பீங்க? மனுஷனை மதிப்பீங்க. இல்லனா வேலைய பாருமா. அப்ப நீ யாரை மதிக்கல? மனுஷனை மதிக்கலன்னா உடனே ஆட்டோமேட்டிக்கா யாரை கனம் பண்ணல? கர்த்தருக்கு நீ பயப்படலன்னு அர்த்தம். If you have not godly fear, you are not respecting man and you are not fearing God. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வார்த்தையில கிருபை உள்ளவனா இருப்பான். And those who are fearing God, they will be full of grace. அவனுக்குள்ள ஒரு ஆவியானவருடைய ஒரு கடிவாளம் இருக்கும். And there will be a burden of spirit of God in them. டென்ஷன் ஆவான் ஆனா பேச மாட்டான். And they get tense but they will not speak. கோபம் வரும் கட்டுப்படுத்துவான். And they will get angry but they will be able to control it. அப்படி பார்த்தா எரியிற மாதிரி இருக்கும் ஆனா வாயை திறக்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு பயந்தவன். அதனால வார்த்தையை சுருக்குவான். While they look unto them, they may be burnt up or fired up, but he will not utter any words. He is able to control because he is the one fear God. ஆதி விசுவாசிகளுடைய லைஃப். And this is the life of the early believers. அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் அமைந்தது. ஆரம்பமே அப்படி தான் இருந்துச்சு. And this was the state of their life. ஒரு கம்யூனியன் விட மாட்டான். And they never leave any communion. எப்பவும் ஜெபத்திலே இருப்பான். Always they stay in prayer. எப்பவும் அப்போஸ்தல உபதேசம் தான். Always they stay in apostle doctrine. அவனுக்கு சுவிசேஷம் இல்ல உபதேசம் தான் முக்கியம். No evangelism, doctrines are important. எப்பொழுதும் fellowshipல இருந்துட்டே இருப்பான். They stay in fellowship always. fellowshipனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா? What is the perfect meaning for fellowship? நீங்கள் கொடிகள், அவர் யாரு? செடி. You are the branch and he is a tree. கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் என்ன செய்யும்? அதுக்கு ஜீவன் இருக்கு, நிலைத்திருக்கும், அது கனி கொடுக்கும். And if the trees are standing on the branch, it will give the fruit and their life is found inside it. அதனால தான் இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். So Jesus said, I am the vine, you are the branches. அந்த தொடர்பு துண்டிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீ காஞ்சி போய்டுவே. If the connection is disconnected and you will be withered out. அதனால பயம். We fear. ஜனங்கள்லாம் பயந்து போய் இருந்தாங்க. All the people were fearing God. அது மனுஷ பயம் அல்ல. That is not a fear of man. தெய்வ பயம். That is a fear of God. அப்பா பார்த்தாலும் தேவனுக்கு பயந்து தேவன் பார்க்கறாரு, பேசுறாரு, தேவன் இருக்கிறார். இப்படி ஒரு உணர்வோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. And this is the life with the emotion and feelings they live, the realization they live that God is looking unto them, God is watching their conversation and walkings. 44 வசனம். 44th verse. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இந்த அபிஷேகம் அவங்களை ஒருமித்து வாசம் பண்ண வைத்தது. This anointing made them to stay together. அந்த ஒரு மனதை அவங்களுக்கு கொடுத்தது. And it may give them one accord. அபிஷேகம் கரெக்ட்டா இருந்தா உனக்குள்ள பிரிவினை வராது. When they have the anointing, you will never have any separation. அப்படி வருதுனாலும் கூட ஆவியானவர் உன்னை உணர்த்துவார், கண்டிப்பார், சிட்சிப்பார், கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இல்ல சரியில்லை அப்படிம்பார். Even if it comes, he will reprove you, he will punish you, he will chastise you and he will correct you. ஒரு தப்பு பண்ணிட்ட, நீ கொஞ்சம் ஏதாவது குழப்பிட்ட, மற்றவங்களை துக்கப்படுத்திட்ட, வேதனைப்படுத்திட்டேன்னா இந்த அபிஷேகம் உடனே என்ன செய்யும்? அவசரப்பட்டிய பேசிட்டியே டக்குன்னு உடனே சாரி விட்டுருங்க, மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க, மனசுல வைக்காதீங்க, படாலும் உடைய தாழ்த்திடுவீங்க. If you commit any mistake or errors or faults found in your part and if you are grieving others, immediately the anointing will make you to ask for forgiveness to others and you will be set straight and you will be in peace with others. அபிஷேகம் நிறைவா இருக்கிற இடத்துல ஒரு மனம் இருக்கும். Where there is fullness of anointing, there will be oneness. அபிஷேகம் குறையிற இடத்துல பிரிவினை இருக்கும். Where there is lacking in anointing, there will be separation. சரியா அபிஷேகத்துல இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. You must give room for the proper anointing. நல்ல நிரம்பணும். You must fill up well. நல்ல நிரம்பணும். You must fill well. நிரப்பிக்கிட்டே இருக்கணும். You have to fill yourself. இது ஒண்ணும் காசு இல்லையே. This is not money. உட்கார்ந்து அழுதா தேவன் நினைச்சார் உன்னைய நிரப்புறார். If you cry, the Lord is filling you. உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். Your vessel must flow over, fill and overflow. அப்படிதானே? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. And my cup is overflowing. அப்படிதானே? அப்படி ஒரு நிரப்புதல் நமக்கு வேணும். And such a overflowing experience we must have. அப்படி வரும்பொழுது நம்ம எல்லாரும் ஒரு மனமாயிடுவோம். When we have this experience, we will be staying in one accord. எந்த விதமான விகற்பங்கள், வித்தியாசங்கள், மார்க்க பேதங்கள், உயர்வு, தாழ்வு, பிரிவினையே இருக்காது. அதுக்கு அங்க வேலை இல்ல. There will not be any contentions or envious or any kind of separation will be found. There is no room for all such things. ஒரு மனதை பத்தி இயேசு யோவான் 7ஆம் அதிகாரத்துல பேசும் பொழுது நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்கணும்ங்கறார். யார் ஒன்றாய் இருக்கிற மாதிரி? பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒன்றாய் இருக்கிறது போல நாம ஒன்றாய் இருக்கணும்னு சொல்றார். When Jesus was speaking about the oneness and he is saying that as we were in one and they should be united. எப்படிப்பட்ட ஒரு மனதை அவர் பேசுறாருன்னு நீங்க பாருங்க. You look how what kind of oneness he is preaching. 7வது 7thly 45 வசனம். 45th verse. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று
ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எதையும் தனக்குன்னு வச்சுக்கல, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. And they did not keep anything for themselves, they were sharing everything. நமக்கு அந்த ஷேரிங் மைண்ட் இருக்கா? Are we having a sharing experience? தேவைகளை சந்திக்கிற ஒரு பக்குவம் இருக்கா? Are we able to have this experience of meeting our needs? ஒருத்தருடைய குறைவை நமக்கு தெரிஞ்சா உடனே நம்ம ஹெல்ப் பண்றோமா? If others are in wanting, are you able to help others? ஷேர் பண்ணுவீங்களா? Will you share? அப்படி இல்லன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இல்லன்னு அர்த்தம்? நிறைவு இல்லன்னு அர்த்தம். If not, you are not having the fullness. நிறைவு இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. If you have fullness, you are able to share. பகிர்ந்து கொடுப்பது என்பது தேவனுடைய ஒரு குணாசீலம். Parting to others, it is one of the divine virtues of God. 1 கொரிந்தியர் 12:11 பார்க்கும் பொழுது, When we look at 1 Corinthians 12:11, இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கிறது ஆண்டவருடைய ஒரு பகுதி. dividing and parting and giving is one of the part of God. அபிஷேகம் நிறைவா இருந்தா நீங்க எல்லாத்தையும் கொடுப்பீங்க. When there is fullness of anointing, we are able to give everything. ஒன்னத்துல 2 இருந்தா ஒன்ன கேட்டா என்ன செய்ய? கொடுன்னு சொல்றாரு. கொடுத்துருவீங்க நீங்க? 12 வச்சாலே கொடுங்க. 40 சாரி வச்சிட்டே கொடுக்க மாட்டோமே. If you have 2, you must give 1. Even if you have 40 saris, we will not be giving 1. கொடுப்பீங்க? Will you give? நம்ம எல்லாரும் அட்டையின் குமாரத்திகள். And we are the daughters of leech. இன்னும் ஆண்டவரின் குமாரத்திகளா மாறல. And still we are not changed as the daughters of God. என்ன இருந்தாலும் ஓசில கிடைக்குதுன்னா உடனே அதுலயே நெஞ்சிடுவாங்க, வாங்கிடுவாங்க. Whatever we are getting in free, we will receive it. விஷம் கொடுக்கறாங்கன்னா கூட ஓசில கொடுக்கறானா போய் வாங்கிட்டு வந்துருவான். Even if they are giving poison for freely, they will receive. அப்படிதானே? உனக்குள்ளே ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஷேரிங் மைண்ட் இருக்கணும். அப்படினா அபிஷேகத்துல அது இருக்கு. You must have the mind of parting or sharing, only then you are having the anointing. அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறவர். He parted everything. நமக்கு அப்படி செய்றோமா? Are we doing? யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுப்போமா? Will we give to those no in wanting? கொடுப்பீங்க? Will you give? அது தாயினுடைய மனது. And this is the mind of mother. எனக்கு இல்லாட்ட கூட நெஞ்சிடுவாங்க, கொடுத்துருவாங்க. Even if they don't have, they will render. யாருக்கு தெரியாம ஒளிச்சு கிழிச்சாது கொடுத்துருவாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Hiding themselves and they will give to others. ஒரு ஊழியக்காரர் ஒரு ட்ரிப் சொன்னாரு. And servant of God once told, அவங்க அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. Father, mother and children all together came to the ministry. ஊழியத்துல வந்த உடனே அம்மா ஒரு சென்டர்ல போட்டாங்க, அப்பா இன்னொரு சென்டர்ல போட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் அந்த ஃபெய்த் ஹோம்ல விட்டாங்க. After coming to the ministry and they transferred father to one center, mother to one center and children to different centers. அந்த ஃபெய்த் ஹோம்ல இருந்து அந்த சகோதரி ஸ்கூலுக்கு போறாங்க சின்ன பிள்ளையா. As small children she was going to school from faith home. இந்த சிஸ்டர்ஸ்க்கு அந்த பிள்ளைகளுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்க ஒண்ணும் கிடையாது. And sisters they do not have anything to nourish them for their afternoon lunch. விசிட்டிங் போயிட்டு and they have gone for visiting. அங்க விசிட்டிங் போன இடத்துல ஏதாவது இவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, பிஸ்கட் அப்பெல்லாம் பன்னுன்னு கொடுப்பாங்க. In those days they used to give biscuits and bun to them. அவங்க இவங்களுக்கு வச்சிட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் காபி போடுறதுக்குள்ள இவங்க அதை எடுத்து பாதி சாப்பிட்டு பாதி எஞ்சிக்குவாங்க, வச்சுக்கிறது எடுத்து வச்சுக்கிறது. And before they are making coffee they will take half of the bun for them. திரும்பி வந்துருவாங்க ஃபெய்த் ஹோம்க்கு. And they will come back to faith home. ஏன்னா இந்த மத்தியானம் இந்த பிள்ளை எங்க வந்துரும்? ஃபெய்த் ஹோம்க்கு சாப்பாட்டுக்கு வரும். ஃபெய்த் ஹோம்ல என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது. இந்த பன்னை கொடுத்து தண்ணியை கொடுத்து அந்த பிள்ளை எங்க அனுப்பிடுவாங்க? தாங்கள் அங்க சாப்பிடாம நாங்க கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறோம், அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படி இப்படின்னு வாங்கிட்டு எங்க வந்துடுறது? இங்க வந்து இங்க அந்த பிள்ளைக்கு கொடுத்து மத்தியானம் அது அனுப்பிட்டு இவங்க திருப்பி விசிட்டிங் கிளம்பி போவாங்க, கிடைச்சா சாப்பிட்டுக்கணும். They will not eat in the visiting place, they will bring back all the buns and biscuits to the children because they will come and hang out in the afternoon and they will then give the children these things. இது பரிசுத்த ஆவி நிறைவு இருந்தா நடக்கும். If they have the fullness of anointing, this will happen. உங்களுக்கு அப்படி கொடுக்க முடியுமா? Are you able to give like this? அப்படி பழகிட்டீங்களா? Have you practiced like that? பிதா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார். குமாரன் என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுத்து அன்பு கொடுத்தாரு. This much the father loved his son and he was given his son and loved him. நம்ம அப்படி கொடுப்போமா? Are you able to give like that? இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்ம ஏதாவது ஒரு பொருள், ஒரு புக், ஒரு நோட்டு, ஒரு சாப்பாடு, ஒரு காஃபி, ஒரு Dress ஏதாவது ஒன்னு கொடுப்போமா? Jesus gave his own life for us. Are we able to give books or notes or coffee or dress to others? அபிஷேகம் நிறைவா இருந்தா உன் மைண்ட் எப்படி இருக்கும்? கொடுக்கிறதே பாக்கியம் என்கிற அறிவு இருக்கும். When you are having the fullness of anointing, your mind will have that and giving is a thing a blessing. அப்போஸ்தலர்ல வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35 வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும்
வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. கொடுக்கிறதே பாக்கியம். It is இது blessed. அபிஷேகத்துல நடக்கிற ஒரு சம்பவம். It is blessed to give than to receive. That is the greatest thing. This happens in the anointing. ஆரம்பகால விசுவாசிகள் இப்படிதான் இருந்தாங்க. And the early believers were found in the state. எட்டாவது Eighthly, 46ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into 46th verse, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் இருந்தார்கள். and they stayed in the temple of God in one accord. அவங்க வீடு இருந்தாலும் தேவ சமூகத்தை அதிகமாய் தேடினார்கள். Though they have house, they were seeking for the presence of God for a lot. எப்படி சுத்தி சுத்தி ஒரு நாள்ல எங்க வந்துருவாங்க? தேவாலயத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. And roaming around here and there, somehow they will come to the temple of God once. நம்மள வாரத்துக்கு ஒரு நாள் கூட வர மாட்டேங்கறான் நம்ம ஆளு. But we people not coming weekly once to the temple. நானும் விசுவாசியா இருந்தேன். I was also a believer. நானும் ஸ்கூல் படிச்சேன். I too learned in a school. நானும் காலேஜ் படிச்சேன். I too learned in college. நான் எப்ப ரட்சிக்கப்பட்டனோ அதுக்கு பிறகு ஒரு நாள்ல ஒரு 10 மணி நேரமாவது எங்க இருப்பேன்? faith homeல இருப்பேன். When I was saved, at least 10 hours I will stay in the faith home. நைட் ஃபுல்லா எங்க தான்? faith home தான். Whole night I will stay in faith home. ஒன்னு ஜெபம் இல்லனா காவல். A prayer or I will guard. காலையில எந்திரச்ச உடனே கொஞ்ச நேரம் விறகு உடைக்கணும். Morning I have to clean the logs. பிரதர் கூட விசிட்டிங் போணும். Or I have to go visiting with brother. இல்ல செடிகளுக்கு எல்லாம் தண்ணி அரைச்சு ஊத்தணும். Or I have to water the garden. ஏதாவது ஒன்னு பண்ணணும். I have to do something. செடிக்கு தண்ணி ஊத்துறது இப்ப போனா அந்த ஊர்ல அந்த மரத்தெல்லாம் பார்க்கலாம். அதுல என் பேர் இருக்கும். Watering the plants, if you go to the city you are able to see my name. இப்ப மாதிரி சுவிட்ச் போட்ட உடனே மோட்டார் ஓடாது. இறைச்சி ஊத்தணும். And we have to fetch water from the well and we have to draw the waters to the plants. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு After I am coming to the ministry, பட்டாபுரம்ல நான் அசிஸ்டன்ட் சின்ன பிரதரா இருந்தேன். I was an assistant brother at Patabiram. 7 sisters. 7 sisters were there. ஒருத்தன் டிரைவர். One was a driver, he was a boy. இன்னொருத்தன் faith homeல எல்லா வேலையும் செய்வான். And he will do other works in the faith home. திடீர்னு பிரதர் என்ன பண்ணாரு? போய் கொஞ்சம் காசு போட்டு ஒரு 10 எவ்வளவோ காசு கொடுத்து மொத்த குரோட்டன்ஸி வாங்கி கோயில் முழுசு வச்சிட்டாரு. And brother was giving money and was getting crotons and kept in the throughout the faith home. எனக்கு ஒரு பாதி செடி, எனக்கு ஒரு 35%, அவனுக்கு ஒரு 35%, அவனுக்கு ஒரு 35, 100 செடிகளையும் மூணா பிரிச்சிட்டாரு. And he divided the 100% into 3 groups. சிஸ்டர்ஸ்லாம் காலையில 6 மணிக்கு அழகா உட்கார்ந்து அதுங்க பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஆவில அஞ்சிட்டு இருப்பாங்க. நாங்க 3 பேர் என்ன செய்யணும்? போட்டி போட்டு தண்ணி அரைச்சி செடிக்கு ஊத்தணும். All the sisters at 6 o'clock they will pray and they will be singing songs, filling anointing, and we 3 have to be in competition drawing waters for the plants. ஒரே பக்கெட்ல ஒரு குடத்தை தூக்கிடுவோம். ஒரே தூக்கு தான். And we will taking up the bucket as water very easily. நான் ஊத்தி முடிக்கல அவன் பக்கெட்டுக்கு வந்து அடுத்த பக்கெட்டுக்கு வந்துருவான். யாரு? அவன் ஓடி போய் ஊத்திட்டு வந்திருப்பான். அடுத்தவன் நிப்பான். அப்படியே விடாம அடிப்பான். Before I was filling the water and he will come in competition and take the next water. ஒரு விசுவாசி இருந்தாரு. A believer was there. அவர் மேஸ்திரி. And he was there. அந்த ஆளு என்னன்னா காலைல 6 மணிக்கே வந்துருவான். கர்த்தருக்காக வேலை செய்யணும். And he was the man, he used to come at 6 o'clock to labor for God. நைட் 9 மணி வரைக்கும் வேலை செய்வான். Until 9 o'clock he will labor. அது சும்மா இந்த சாதாரணமா ஒரு கல்லை வச்சிட்டு 1.5 மணி நேரம் பூசிட்டு இருக்க மாட்டான். And he will not do the works with for 1.5 hours. பேய் மாதிரி வேலை செய்வான். And he will do the work like a giant. பயங்கரமா வர்க் பண்ணுவான். And he work hard. அவனுக்கு நாங்க 3 பேர் என்ன செய்ய முடியாது? சமாளிக்கவே முடியாது. And 3 are not able to control with him. காலையில ஸ்டார்ட் பண்ணா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஜெபம் கிடையாது, ஊழியம் கிடையாது, என்ன விசிட்டிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரே செங்கல் மண்ணு கல்லு தான். When we are starting in the morning, there is no more works or no more ministry, no more going for visiting. All the works concerning the building work we used to do. சில நேரத்துல திடீர்னு பிரதர் கூப்பிடுவாரு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வீக்கா இருக்கு, நீ வேணா ஆவடியில போய் கூட்டம் அடிச்சிட்டு வா. Sometimes the brother used to tell, I was so tired and weak, you go to Avadi and conduct the meeting. எத்தனை மணிக்கு? At what time? 6 மணிக்கு. 6 o'clock. முழுவதும் சிமுண்டா ராவி போய் அது குளிச்சு எண்ணெய் போட்டாலே போவாது. I will be full of cement, even if I take bath it will not be removed. போட்டு 6:15 குளிச்சு உருண்டு பிறண்டு இப்படி மாதிரி 2 வீலர் எடுத்துட்டு சரறலாம் போறது கிடையாது. சைக்கிள் எடுத்து மிதி 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 மிதின்னு ஒரே மிதிதான். இந்த 10 நிமிஷம் இந்த சைக்கிள்ல போறமே 10-15 நிமிஷம் இதுதான் என்னது? ஜெபம். இதுலதான் தூது வாங்கணும், இதுலதான் வசனம் தெரிஞ்சுக்கணும். ஆவியானவர் என்னத்தையாவது உன்னை கொடுத்தாதான் அங்க போய் நிச்சய முடியும், பேச முடியும். ரோடெல்லாம் எவன் வந்தா எவன் போனாலாம் தெரியாது. மிதிச்ச ஸ்டார்ட் பண்ண சும்மா ஆவடி ஃபெய்த்தம் போற வரைக்கும் சோத்திரம் 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 சோத்திரம். ஏதாவது ஒரு வசனம் வந்து
மண்ணா மாட்டிக்கும். And 6:15 I will start riding the bicycle very hardly, and during those duration within 10 to 15 minutes I have to pray, I have to praise God, I have to receive the message for the day, and I will reach the faith home. அவ்வளவுதான். திருப்பி அங்க போய் எப்படியாவது ஒரு மணி நேரம் கடந்து உருண்டு பிறண்டு ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு வீடு வந்து சார். And within 1 hour I will take to get the preaching, I have to preach, and then I will come back to home. இப்படி மத்தியானம் தூங்குறது, அப்படி சாப்பிட்ட உடனே அப்படி விட்டா 7ஆம் வானம் 5ஆம் வானம் எல்லாம் போயிட்டு செத்து போன மாதிரி கிடக்கிற ஸ்கீம் எல்லாம் அப்ப கிடையாது. And sleeping after taking lunch and sleeping hours together, such scheme were not found those days. பைபிள் சொல்லுகிறது ஆரம்பகால விசுவாசிகள் பகிர்ந்து கொடுத்தார்கள். Bible says the early believer, they were parting and they were sharing. தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். They stayed in the temple of God continually every day. சுத்தி 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 ஃபெய்தம் வந்துருவோம். And somehow we have to come to the faith home. வேலை இருக்கோ இல்லையோ, அங்க என் கூட்டம் இருக்கோ இல்லையோ, அங்க வந்துட்டா ஒரு மனசுல என்னது, ஒரு சமாதானம். Though we have jobs or not, we will come to the faith home that will give peace to our hearts. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வரேன். One day I came out from my home. காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை விட்டு அப்படி வெளியே வர்றேன். ஷரட்னு வந்து பாஸ்டர் கேசி வர்கீஸ் நிப்பாட்டுறாரு காரை. And after coming from college, I was coming எங்க போற எங்க போறேன். இல்ல சும்மா வா, நேரா வா, காருக்கு பின்னால வா, சைக்கிள் வரட்டி வா, இன்னைக்கு ஒரு ஊழியர் இருக்கு வா போன்றார். And he said me, where are you going? You follow me by cycle, and there is a ministry for us. அவர் ஒரு புதிய ஆத்துமாவுக்கு பிடியே படாத ஒரு சிஎஸ்ஏ பார்ட்டி வெயிட் பார்ட்டிக்கு சுவிசேஷம் சொல்லி இன்னைக்கு ஞானசானம் கொடுத்துறோம்னு அவரை கார்ல தூக்கிட்டு வராரு. And he was coming by car to somehow preach the gospel to the new soul who was in CSI. He was very staunch in it. Somehow he had to spread the gospel and give him baptism. அங்க போய் வேகமா ஞானசான தொட்டி எல்லாம் கழுவி வேகமா மோட்டார் போட்டா கரண்ட்ல வர்க் பண்ணல. And we go fast there and there was no power, and even if we switch on the motor there was no power. என்ன பண்றது? அப்ப ஜெனரேட்டர் எல்லாம் கிடையாது. No generator in those days. இந்த ஃபெய்தம் இந்த பில்டிங்க நிரப்புறதுக்கு மண்ணு தோண்டறதுக்குன்னு ஒரு இடத்துல இருந்துச்சு. அங்கிட்டு ஒரு இடத்துல மண்ணு தோண்டிருந்தாங்க. To do this building, and we have to some sands were found outside. எல்லாரையும் கொண்டு போய் அங்க விட்டாரு, தோண்டுங்கடா. இன்னைக்கு எப்படினாலும் இந்த ஆளுக்கு ஞானசானம் நெஞ்சாகணும், கொடுத்தே ஆகணும்னு அந்த குட்டைய தோண்டி அவருக்கு அன்னைக்கு ஞானசானம் கொடுத்துட்டாரு. Somehow he made us to dig that place, and somehow he gave a baptism to the person. சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க, அந்த ஆளுங்க எல்லாம் ஊழியத்துல, அந்த அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஊழியத்துல இருக்காங்க. And the children, and he was found in the ministry. எதுக்கு இத சொல்றேன்னா, why I am telling this? நீ சுத்தி சுத்தி எங்க வரணும்? இப்ப நம்ம பசங்க நான் கோயிலுக்கு தான் போனேன்ட்டு இங்க தலைய காட்டிட்டு உலகத்துக்கு வாழ தலைய காட்டி இங்க வாழ காட்டுறான், அங்க தலைய காட்டுறான், அது தப்பு. Some are coming to the faith home, say so, and they are showing the tail here and get to the head to the world. அது தவறு. That is wrong. நீ தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருக்க வேண்டும். You have to stay in the temple of God. இன்னொரு அர்த்தம், உன்னை தேவாலயமாய் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும். Another meaning, you have to preserve yourself as the temple of God every day. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. The temple of God is holy. நீ அந்த பரிசுத்த ஆலயமாய் டெய்லி அனுதினமும் அதை மாத்திக்கிட்டே இருக்கணும். You have to change the temple of God as a holy dwelling place. அது மாத்திரமல்ல, Not only that. ஒன்பதாவது, Ninthly, அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். and they were with gladness. ஒரு ஆவிக்குரிய விசுவாசி என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். A spiritual person, though have anything or not, he must have the gladness in him. உனக்குள்ள மனமகிழ்ச்சி இருக்கணும். You must have the merry heart. அதுக்காக ஜோக் அடிக்கணும், சிரிக்கணும், ஒருத்தனை தள்ளி விடணும், அப்படி பரியாசம் பண்ணணும், அப்படி அல்ல. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. You have to be rejoice in the Lord. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். And he will prosper your matters. மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம், அதுதான் மருந்து. Merry heart is a good like a medicine. நல்லா நீ சந்தோஷமா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். You have to rejoice well in God. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ சந்தோஷமா இருக்கணும். You may have anything or not, you have to rejoice in him. தேவனுக்கு உனக்கு என்ன தரணும், எப்ப தரணும்லாம் தெரியும். And Lord knows what to give you and when to give you. அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். And they were breaking bread in the house, and they were filled with gladness. அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. The reason is the fullness of joy, the rejoicing. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமா இருக்கு. Kingdom of God is not meat and drink, it is the joy of God. 10வது, 10thly, இந்த அபிஷேகம் அவங்களுடைய லைஃப கபடமில்லாத இருதயமாய் மாத்திருச்சு. and this anointing made him life without any guile, and it made him sinless of heart. அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடு இருந்தார்கள். They were with the singleness of heart without any guile. இருதயம் எப்படி மாறிச்சு பாத்தீங்களா அபிஷேகத்தினால? Because of anointing, see how their heart was changed. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை
தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, they shall see God. இருதயத்துல ஒரு பெரிய தெய்வீகம் உண்டாயிடும். And there should be very good divine nature found in their heart. தன்னுடைய இருதயம் கெட்டு போன பொழுது, When their heart was corrupted, தன்னுடைய இருதயம் கெட்டு போன போது, when their heart was corrupted, தாவீது என்ன சொன்னா? what did David say? எனக்கு சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் சொன்னான். And he said, so create in me a clean heart, O Lord. 11th one. அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் தேவனை துதித்தார்கள். Anointing service of the people of God, they were praising God. சும்மா இருக்க முடியாது. They cannot be alone. அவன் எப்பவும் துதித்துக்கிட்டே இருப்பான். They keep praising always. ரோட்ல போனாலும் வண்டி ஓட்டினாலும் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைனாலும் ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தாலும் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அவன் வாய் என்ன செஞ்சிட்டே இருக்கும்? உள்ளம் தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அபிஷேகம் அவனுக்குள்ள ஒரு ஜீவன் பொங்கி வந்துகிட்டே இருக்கு. When they were going in a road or driving the vehicle, riding the vehicle, staying in the office, doing the job, and the anointing will be overflowing in them, so they keep praising God. நீங்க டெய்லி இட்லி தோசைக்கு மாவெல்லாம் ரெடி பண்றீங்க, உள்ள எதை ஊத்தி வச்சிடுறீங்க? நைட் என்ன பண்ணுவீங்க? நாங்க ஹோட்டல்ல வாங்கிடுறோங்கிறீங்களா? ஒரு உரை என்ன செய்றீங்க? ஊத்துறீங்க, வினிகர் மாதிரி என்னத்தையும் ஒன்னு யூஸ் பண்றீங்க, அப்படிதானே? ஒரு புளித்த அனுபவத்தை யூஸ் பண்றீங்க. And every day you are using flour for idli and dosa. மாவு எங்க வந்துரும்? இட்லி தோசை சுடுறது கேஸே கிடையாது போட்டுருக்கீங்க, எல்லாம் பரோட்டா கேஸா இருக்கு. அது பொங்கி அது நைட்டுக்குள்ள அந்த வேலையை என்ன செஞ்சிரும்? தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்திடும். You do the fermentation work at last it shows its உனக்குள்ள இருக்கும்போது உன்னை அறியாமலே உன் வாய் துதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். When you have anointing without knowing, you will be able to praise God. நீ நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போய் கிடந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன் வாய் உன்னை அறியாம நெஞ்சிட்டே இருக்கும், துதிச்சுக்கிட்டே. Even if you are good or corrupted, your mouth will keep praising God always. சோத்ரம் 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 வெளியே சத்தமா வராது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்? ஒரு தூபபீடம் ஓடிட்டே இருக்கும். And you will not praise God loudly or shouting, but there should be incense altar found inside you. அவர்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் 12வது தயவு பெற்றிருந்தார். And 12thly he was able to find favor with all the people. ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷர் தயவு பெறணும். A child of God must receive the favor of the people. இருக்கிற எல்லாத்தையும் சண்டைய போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு மனுஷன் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லி இருக்கிறது, இயேசு மனுஷர் தயவில் விருத்தி அடைந்தார். And quarreling and fighting with others, we should not be in state. And Jesus said, they just mentioned about Jesus, he was found favor and were able to grow in that stature. உடனே எல்லாருக்கும் பிடிக்கணும். When they are looking to you, they should look into you. எல்லாரும் உன்னை ஹானர் பண்ணணும். And everyone must honor you. அப்படி மனுஷரிடத்துல தயவு பெற்றவங்களா நம்ம வாழணும். And you should be the person able to find favor in the sight of the people. எழுதிக்கிட்டீங்களா எல்லாரும்? Have you written? ஏட்டு சுரக்காவா மாத்திராதீங்க. இப்ப இந்த 12 நமக்கு வேணும். And these 12 things are needed for us. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை? How many of you need this experience? ஆரம்ப காலங்களில் இருந்த விசுவாசிகள் இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஆரம்பகால சபை செழிப்படைந்தது. The people are the believers in the former stage and the former period of the church, and they were able to live in this and have made their life to be like this. என்ன உபத்திரவம் வந்தாலும் அவன் சந்தோஷமா போயிட்டே இருப்பான். Whatever the tribulation may come, they rejoice and they go in their path. அவங்க சந்தோஷத்துல குறைவே கிடையாது. They never lack in their rejoicing. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us close our eyes and be on knees. 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ நம்ம ஜெபிக்க போகிறோம். 20 to 25 minutes we are going to pray. வெயிட் பண்ண போறோம், டாரி காத்திருக்க போகிறோம். We are going to tarry in his presence. ஆண்டவருடைய சமூகத்துல நீ காத்திருக்கும் பொழுது, when you will stay in the presence of God, உனக்குள்ள ஒரு அஸ்திபார உபதேசம் உண்டாகும். there will be the foundation of doctrines உனக்குள்ள inside ஒரு you. fellowship உண்டாகும். There should be fellowship in you. உனக்குள்ள கர்த்தர் ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வேலை நடைபெறும். The Lord will do the work of eternal life in you. உன்னுடைய ஜெப ஜீவியம் பற்றி எரிய ஆரம்பிக்கும். And your prayer life will fire up. நீ தெய்வ பயம் உள்ளவனாய் மாறுவாய். And you will become the person fearing God. நீ எதையும் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடியவனாய் மாறுவாய். And you will be the person sharing everything for others. உனக்குள்ள ஒரு மனம் உண்டாகும். And you have one accord found in you. ஆமென். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாஞ்சிக்கிறீர்கள்? And how many desire for such a life? அப்படி நீ உன்னை ஒப்புக்கொடுத்து வரும் பொழுது, when you surrender like this and come, உன்னுடைய வாழ்க்கையில கபடமில்லாத இருதயம் உள்ளவனாய் மாறுவாய். you will have heart which changes the singleness of heart without any guile. நீ மகிழ்ச்சி உள்ளவனாய் மாறுவாய். You will become the person of gladness. நீ மனுஷருடைய தயவு உள்ளவனாய் மாறுவாய். You will receive the favor of the man. எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பாய். You always keep praising God. கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அபிஷேகத்திலே இருக்குமானால் எனக்கு அதை தாரும் என்று எத்தனை பேர் கேட்க போறீர்கள்? How many are going to ask for such a life is found in anointing? Give to me. ஆமென். இது எந்த சபைக்கான ஜனங்கள் என்று சொல்லல. The Lord does not say that they tell about church and அப்போஸ்தல கால ஜனங்கள். And these are the people of the apostolic period. நாம் அப்போஸ்தல காலத்தை வாஞ்சிக்கிறோம். And we are desiring for the apostolic period. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபத்துல போராட போறோம். For strive you got to strive hard in prayer. ஒருவேளை இந்த 1-2 காரியங்கள் நமக்குள்ள இருக்கலாம். Sometimes 1 or 2 things may found in us. ஒருவேளை 2-3 காரியங்களை நாம் இழந்திருக்கலாம். Or 2 or 3 we may lost it. ஆனால் இதுதான் பூரண கிறிஸ்தவ வாழ்க்கை. And this is the perfect Christian life. இதுதான் உண்மையான தெய்வீக வாழ்க்கை. And this is the true divine life. இதுதான் பரிசுத்தவான்களின் வாழ்க்கை.
And this is the holy life. இதுதான் ஒரு நல்ல விசுவாசியினுடைய வாழ்க்கை. And this is the good life of a believer. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? How many of you need of this ஒரு anointing? நிறைவான அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். Let the fullness of anointing descend upon us. ஆமென். அன்றைக்கு 120 பேர் மேல் இறங்கினது போல Even it was coming and falling upon one இருக்கிற எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்குவாராக. Let the Holy Spirit descend upon all of us. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த அபிஷேகத்தின் வாழ்க்கை அப்போஸ்தல கால வாழ்க்கை ஆரம்பகால வாழ்க்கை பரிசுத்தவான்களாகிய சபையுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எல்லாருக்கும் கட்டடணும். ஆமென். டைமை யாருமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. No one should waste the time. சரியா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தணும். You have to use this time properly. உங்களுக்குள்ள இல்லையா கேளு. If it is not inside you, must ask. இழந்திருந்தா அழுது கேளு. If you lost it, you cry and ask. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை உனக்கு திரும்ப தர போகிறார். Today the Lord is giving you back the experience. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். And he who asketh will receive. இப்ப நீங்க போராட அந்த அனுபவம் உனக்குள்ள வரும். When you meddle with God and experience will come unto ஒரு you. பெந்தேகோஸ்தின் அனுபவம் உனக்குள்ள வரும். And the experience of the Pentecost will come unto you. கர்த்தருடைய ஆவி உன்மேல் அளவில்லாமல் இறங்குவார். The Spirit of God will come in you immeasurably to you. ஒரு பலத்த காற்று உன்மேல் வீசும். There will be rushing of wind will come and blow upon you. நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம். We have a short duration. பட் இதுக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். And what we have to receive, we have to receive it. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. உனக்கு அபிஷேகத்துல இது அனைத்தும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். And the Lord is adding everything through anointing. ஒரு வேளை Perhaps அபிஷேகத்தில் நாம் இழந்த நிலவரம் குறைந்த நிலவரத்தில் இருக்கும் பொழுது சில எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லாம போய்டும். sometimes when we are lacking anointing, when we are having no anointing, experience may be lacking in us. ஆனா நிறைவு வரும் பொழுது இதெல்லாம் கிளியர் ஆயிடும். But the fullness comes, everything will clear. இந்த கூட்டம் கர்த்தர் உன்னை நிரப்புகிற கூட்டம். And this meeting is to filling you. ஆண்டவரே இந்த அனுபவத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க. Lord, give me the anointing to lay or stay in these experiences. கேட்க முடியுமா? Can you ask? போராட முடியுமா? Can you meddle with him? பற்றிக்கொள்ள முடியுமா? Can you able to step fast? விடாமல் ஜீவனை கொடுத்து போராட முடியுமா? Are you able to be in steadfast and give life? ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும் வரை விடாதே. Till the anointing come and fill you, do not leave him. ஆமா. இன்னொரு 10 minutes இருக்கு. And we have 10 minutes of time. ஆனா இந்த 10 minutes நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். 10 minutes you have to not control yourself. உங்க சரீரம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் இறங்க முடியாது. Until your body is under your control, Spirit of God will descend upon you. உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல. Your body is not belong unto you. அது கிரயத்துக்கு கொல்லப்பட்டது. And it is comes with the rest of our price. அது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். It is the temple of the Holy Ghost. நீங்க இடம் கொடுக்கும் பொழுது தான் அந்த அக்கினி உள்ள இறங்க முடியும். If you give room, the fire will descend upon you. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்குவார். Today the Lord will lift you up. உன்னை நிரப்புவார். The Lord will fill you. ஒரு அளவில்லாத ஆவியை தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த அளவில்லாத ஆவியை உனக்கு தருவார். The immeasurable spirit the Lord has given his son, the Lord will give you also. ஆமா. நீங்கள் வாஞ்சித்த அந்த அபிஷேகத்தை அநேகருடைய சிரசில கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். And the Lord have descended upon the head the anointing that have desired. ஒரு சிலருடைய முழங்கால்களில் அந்த அபிஷேகம் தங்கி இருக்கிறது. And in some of them the anointing rests upon their knees. ஒரு சிலருடைய இருதயத்தில் அந்த அபிஷேகம் தங்கி இருக்கிறது. The anointing will rest upon their hearts. ஒரு சிலருடைய கரங்களில் அந்த அபிஷேகம் தங்கி இருக்கிறது. For some the anointing have rested upon their hands. ஆமென். தேவனுடைய பிள்ளையே உனக்கு எந்த அபிஷேகம் கிடைத்திருக்கிறது? Dear child of God, what anointing have you received? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று உன்னால் சொல்ல முடியுமா? Are you able to say my cup overfloweth? ஆமா. எனக்கு ஒரு ஆசை. I have a desire. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முழங்கால்ல ஒரு அபிஷேகம் வேணும். And there should be an anointing upon the knees for everyone. யாருக்கெல்லாம் வேணும்? How many want that anointing? முழங்கால்களில் அபிஷேகம். Anointing on the knees. என் ஓட்ட முடியற வரைக்கும் நான் முழங்கால்ல இருக்கணும் ஆண்டவரே. Till my race get ends, I should stand on knees. அப்படி ஒரு முழங்கால் அபிஷேகம். And such an anointing upon knees. இரவோ பகலோ Day and night. அந்த முழங்கால் அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்? How many want anointing on knees? கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை இறக்க போகிறார். And the Lord is going to descend anointing. நீ திறப்பில் நிற்க போகிறாய். You are going to stand in the gap. உன்னை கொண்டு கர்த்தர் சுவரை அடைக்க போகிறார். The Lord is going to make an overhedge over the wall. உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். The Lord is going to work in you. ஒரு 2 நிமிடம் 2 minutes. அதற்குள்ள முழங்காலில் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Within the anointing come and rest upon your knee. ஒவ்வொரு தரமும் நீ வேதம் வாசிக்கும் பொழுதும் Every time when you read Bible, அநேக ஆவிக்குரிய காரியங்களை படிக்கும் பொழுதும் when you read many spiritual matters, ஒவ்வொரு தூதை கேட்கும் பொழுதும் when you hear every sermon, உனக்குள்ள முழங்கால்ல போராடணும்னு ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு உனக்குள் உண்டாகிக் கொண்டே இருந்தது. and you are having a shying, a groaning and longing to stand on knees.
கர்த்தர் இன்றைக்கு அந்த அனுபவத்தை உனக்கு கிருபையாய் தரப்போகிறார். Today the Lord is going to give you experience graciously. உன் முழங்கால்களில் ஒரு அபிஷேகம். Anointing upon your knees. மணிக்கணக்காய் போராடும் அபிஷேகம். I continue to stand hours together. ஆமென். இன்னும் ஒரு சிலருக்கு அது இப்போ இறங்க போகிறது. For few it is going to descend now. கர்த்தர் உன்னை முத்தரிக்க போகிறார். The Lord is going to seal you. முழங்காலிலே ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். The Lord is going to shower the anointing upon your knees. இந்த ஜெப ஆவி, இந்த முழங்காலின் ஆவி, இந்த திறப்பில் நிற்கக்கூடிய ஆவி, சுவரை அடைக்கக்கூடிய வல்லமை உன் மேல இறங்கும் பொழுதே உன்னை விட்டு பலவீனங்கள் விலகுகிறது. This prayer life, the spirit of supplication and life of the standing on knees and life of standing on the gap will make you to free this. உன்னோடு போராடுகிற வல்லமையை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். All the powers which is striving against you, even if you seek, will not search for you. சாத்தான் தோற்று போனான். An enemy was defeated. இயேசு ஜெயித்தார். Jesus conquered. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் பிரைஸ் பிரைஸ். தாகமுள்ளவருடைய தாகத்தை, ஆவிக்குரிய தாகத்தை கர்த்தர் அபிஷேகத்தினால் தீர்த்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தல கால ஜனங்களுடைய வாழ்க்கையை ஒன்று கூட பயிற்சிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தின் நிறைவே தேவன் நமக்கு இந்த மாலை வேளையில ஊற்றினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என்மேல் ஊற்றினார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். முழங்கால் அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அனுபவங்களை, இந்த வசனத்தின் வாழ்க்கையை ஜீவியத்திலே நடைமுறைப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் பயிற்சி வைத்துக் கொண்டு நிறைவடைந்து பூர்ணப்பட்டு ஜெயம் ஜீவியம் செய்து இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே கிருபையா எங்களுக்கு இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த முதல் காத்திரு கூட்டத்தில் எங்களுடைய ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் கடந்து வந்தீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறவராக, எங்களை உயிர்ப்பிக்கிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக தேவாவியானவர் இந்த நாலு வேளையிலே எங்களுடைய மத்தியில் கடந்து வந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய கூட்டத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவிருந்தோம் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், ஆவியானுடைய சமூகம் எங்களோடு கூட கர்த்தாவே எங்களுடைய கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தந்தீர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தல காலங்களில் கர்த்தாவே பரிசுத்தவான்களும் தேவ ஜனங்களும் கர்த்தாவே அவர்கள் எப்படி ஜீவித்தார்கள் என்கிறதான அந்த அனுபவத்தின் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அற்பன்பக்கத்திலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே அவர்களுக்கு எல்லாருக்குள்ளையும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாயிற்று ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களை எல்லாருக்குள்ளையும் தெய்வத்துக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கிறோம். தேவாலயத்தில் எல்லாரும் கர்த்தாவே ஒருமனப்பட்டிருந்தார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அதுமல்ல எங்களுக்குள்ளே ஒரு மனதின் ஜீவித்தை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் பலவீனரை தாங்கினார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே மிக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தார்கள். நாங்களும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த ஜீவித்தை காத்துக்குள்ள உதேசிங்க கர்த்தாவே. ஆவியானவரே மிக ஸ்தோத்திரம். நாங்களும் கூட கர்த்தாவே கபடமில்லாத இருதயத்தோடு ஜீவிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதேசியபடியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. மிக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எப்பொழுதும் நாங்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துறவர்களாய் காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதேசிங்க கர்த்தாவே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். நாங்கள் மனுஷருடைய தயவிலும் உம்முடைய தயவிலும் நாங்கள் வளரத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு உதேசி. ஆவியானவரே நீர் எங்களோடு பேசினீரே அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நாங்கள் ஜீவித்தது போல இந்த நாட்களில் நாங்கள் ஜீவிக்க அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதேசிங்க கர்த்தாவே. அந்த முழங்காலின் அபிஷேகத்தை தார ஆண்டவரே. முழங்காலில் இருந்து ஜெபிக்கிற அந்த ஜெப ஜீவித்தை தார ஆண்டவரே. நாங்கள் முழங்காலில் இருக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு விரோதமா எழும்புற வல்லமையிலே நாங்கள் மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்களுக்கு இந்த நாட்களை தந்து அந்த அபிஷேகத்தை தந்து இந்த நாட்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து உம்முடைய கிருபையும் பெற்று கர்த்தாவே தேவ ஜனங்களுக்கு திறப்பின் வாயிலிருந்து போராடி ஜெபிக்கிறதான எங்களை ஜாமக்காரா எங்களை மாற்ற முடியாது வேண்டிக்கிறோம். ஆவியானவர் இந்த கூட்டத்தை நீர் நடத்த நீர் ஆசீர்வதித்தீர் கர்த்தருடைய ஆவியானவரை எங்களுடைய மத்தியில் கிரியை செய்தீர் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்ததான மக்கள் எல்லாம் பெற்றதான ஆசீர்வாதத்தை காத்துக்கொண்டு ஜெபிக்க உதேசியம் இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்கிறோமே. நாளைக்கு நடக்கிற
பரிசுத்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படும். எல்லா தேவ ஜனங்களையும் தடையில நீக்கி கொண்டு வரும். கர்த்தர் எங்களுடைய கூட்டத்தில் கிரீசி உம்முடைய நாமத்தை மைப்படுத்தும். அவருடைய ஆத்ம சரீரம் முற்றமா எங்களை தாழ்த்தி தருகிறோம். பெற்ற ஆசீர்வாதங்களை காத்துக்கொண்டு ஜீவிக்க கிருபைதாரும். ராக்காலங்களில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபைதாரும். எங்களுடைய ஆண்டவரை எப்போ வந்தாலும் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.